ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் க்ளோ அண்ட் க்ரோ வித் ஆதி. ஸோ வாங்க, இன்னைக்கு நான் பண்ண கொள்ளு சூப்பு எப்படி பண்ணேன் டீட்டெயிலாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த ரெசிபி வந்து ப்ரெக்னென்ட் உமன், கிட்னி ஸ்டோன்ஸ், அப்புறம் லோ பிபி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்களும் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொள்ளை வந்து நீங்கள் ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். அதை வந்து நல்லா இன்னைக்கு நான் 100 கிராம் கொள்ளை எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேர் குடிக்கலாம். நான் அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 பேர் தான் குடிக்கிறீங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஓவர் நைட் 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினாதான் நமக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை வராது. காலைல எழுந்துச்சு இது கூட 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய குக்கரில் யூஸ் பண்ணுங்க. இது கூட 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் சீரகம், மிளகுத்தூள் வந்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம். வெந்ததுக்கு அப்புறம் சூப் கொதிக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கல் உப்பு தான் நீங்க போடணும். லெமன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொதி வந்து இறங்க வெந்திருக்கும். பயிரும் நல்லா வெந்திருக்கும். அதை தனியா நீங்க ஃபில்டர் பண்ணி தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விடும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, பெப்பர் பொடி போடனாலும் போட்டுக்கோங்க. மல்லி இலை, இந்த ஃப்ளேவருக்கு என்னென்ன நீங்க போடலாமோ போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நமக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இது குடிக்கிறது வந்து வியர்டெல்லாம் இருக்காது. நார்மல் தண்ணி குடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க கொடுத்துக்கலாம். தக்காளி பழம் எது போடனாலும் நீங்க போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த பயிரை வந்து நீங்க நார்மலா நீங்க பண்ற மாதிரி உப்பு சுண்டல் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு வறுத்துட்டு இந்த பயிரை போட்டு வதக்குனீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த சூப் வந்து நம்ம உடம்புல வந்து வயிற்றுல கரைக்க முடியாத கொழுப்பு வந்து கரைக்கும்னு சொல்றாங்க. நானும் இப்பதான் ட்ரை பண்றேன். பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். கண்டினியூவா ட்ரை பண்ணாதான் எதுவுமே ரிசல்ட் தெரியும். ஒன் டேல நமக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியாது. பட் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்க ஹெல்த் ரெசிபிஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து ரெகுலரா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்